தற்பொழுது அங்கு ராணுவ வீரர்கள் அவருக்கான இறுதி மரியாதையினை செலுத்தி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மறைந்த ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றது. அதற்காக ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இல கணேசன் அவர்களுடைய அண்ணன், மனைவி உட்பட குடும்ப உறுப்பினர்களும் அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கு பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வருகை தந்திருக்கின்றார். மேலும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பலரும், ராஜா உள்ளிட்டவர்களில் பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் இல கணேசன் அவர்களுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மத்திய அரசின் சார்பில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் வருகை தந்து இன்று பிற்பகல் மரியாதை செலுத்தி சென்றிருந்தார். மேலும் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநரும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவருமான CP ராதாகிருஷ்ணனும் வருகை தந்திருக்கின்றார். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்து கட்சியினர் மீதும் ஒரு நட்போடு இருந்தவர் இல கணேசன் என்பதற்கு இலக்கணமாக அவருடைய இந்த இறுதிச் சடங்கிலே அனைத்து கட்சியினரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் பலரும் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் ஒரு முறைக்கு இருமுறை வருகை தந்து இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார். தமிழ்நாடு அரசின் சார்பிலும் பிரதமர் அலுவலகத்தின் சார்பிலும் முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து இல கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். தற்பொழுது ராணுவ வீரர்கள் இல கணேசன் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும் சந்தன பேழையின் முன்பாக நின்று தங்களுடைய அந்த மிடுக்கான அணிவகுப்பின் மூலமாக அவருக்கான இறுதி மரியாதையினை செலுத்தி வருகின்றார்கள். ஆளுநராக பணியில் இருந்து வரக்கூடிய காலத்திலேயே உயிரிழந்திருப்பதன் காரணமாக மத்திய அரசினுடைய முழுமையான இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வான்படை வீரர்கள், தரைப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் தனித்தனியாக வருகை தந்து தங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியினை செலுத்தி வருகின்றார்கள். அவருக்கு ராயல் சல்யூட் என்று சொல்லக்கூடிய விதமாக வணக்கம் வைத்து அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர்கள் இருப்பதையும் பார்த்தோம். மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்டவர்கள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். இந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைந்து அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட இருக்கின்றது. இல கணேசன் அவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் அரசியல் பணி என்பது முழுக்க முழுக்க பாஜக மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக RSS சித்தாந்தவாதியாகவே வாழ்ந்திருக்கின்றார். 90 காலகட்டத்தில் தான் பாஜகவிற்கு வந்திருக்கின்றார். அதன் பிறகுதான் பாஜகவினுடைய ஒரு புதிய அத்தியாயம் தமிழ்நாட்டிற்கு தொடங்கி இருக்கின்றது. தமிழக பாஜகவில் இன்று இருக்கக்கூடிய 40 வயதை கடந்த அனைத்து தலைவர்களும் இல கணேசனால் அடையாளம் காணப்பட்டு அவர் மூலமாக வளர்த்து விடப்பட்ட தலைவர்கள் என்பதை பாஜகவின் அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் நினைவு கூர்வதை இன்று நாள் முழுவதும் பார்க்க முடிந்தது. அந்த அளவு பாஜகவிலே ஒரு தனி அணியாக இல்லாமல் RSS சித்தாந்தத்திற்கு உரிய அந்த மனப்பாங்குடன் அனைவரையும் கட்சியின் முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் LG என்று அந்த கட்சியினரால் அன்போடு அழைக்கப்பட்ட இல கணேசன் அவர்கள். திமுக கூட பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அந்த 2000 காலகட்டத்தில் காரணமாக இருந்தவர் இல கணேசன் என்பதை திமுகவினர் நினைவு கூர்ந்திருந்தார்கள். அந்த அளவு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்டவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். தன்னுடைய அரசியல் வாழ்வின் இறுதி காலம் வரை எந்த கட்சியை விமர்சித்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர். குறிப்பாக கருணாநிதி அவர்களை குறிப்பிடும் பொழுது கலைஞர் என்று குறிப்பிடக்கூடிய பாஜகவின் 1-2 நபர்களின் முதன்மையானவர் இல கணேசன் அவர்கள். அதே போன்று ஜெயலலிதா அவர்களை கூட்டணியில் இல்லாத காலத்தில் பாஜகவினர் பலரும் விமர்சித்து வந்த பொழுதும் கூட செல்வி ஜெயலலிதா என்று நாகரிகத்தோடு மட்டுமே விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் இல கணேசன். அதுபோன்ற அனைத்து கட்சியின் தலைவர்களுடனும் தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்தவர். அதிலும் குறிப்பாக அந்த 90 முதல் 2020-21 காலகட்டம் வரை தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகள் வரை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற தலைவராக, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவராக இல கணேசன் அவர்கள் இருந்திருக்கின்றார். அவருடைய மறைவு என்பது பாஜகவினருக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக அமைந்திருக்கின்றது. 2 முறை தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கின்றார். குறிப்பாக தென் சென்னை மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிட்டிருக்கின்றார். ஆனால் 2 முறையும் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் தோல்வியை மட்டுமே சந்திக்க முடிந்திருந்தது. என்றாலும் அவருடைய கட்சி பணியை பாராட்டி மாநிலங்களவை உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் பணி செய்வதற்கான வாய்ப்பினை பாஜகவினுடைய தேசிய தலைமை இல கணேசன் அவர்களுக்கு வழங்கியிருந்தது. என்றாலும் கூட இல கணேசன் அவர்களுடைய உழைப்பு பாஜகவில் முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுக்கு இருந்தது. அதனை புரிந்து கொண்டுதான் தேசிய தலைமை அவரை ஆளுநராக்கி இருந்தது என்பதையெல்லாம் அப்பொழுதே பதிவிட்டிருந்தார்கள்.
தஞ்சையை பூர்வீகமாக கொண்டவர், தமிழ் உணர்வு மிக்கவர் இல கணேசன் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. குறிப்பாக பாஜகவில் இருந்து அவர் செயல்பட்ட அந்த மாநில தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே பொற்தாமரை என்கின்ற அந்த பொற்றாமரை என்கின்ற பெயரால் பொன்போன்ற தாமரை என்று குறிப்பிட்டு ஒரு இலக்கிய இதழை நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருக்கின்றார். சொற்பொழிவாற்றக்கூடியவராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்திருக்கின்றார். பாஜகவின் மீது அந்த RSS சித்தாந்தம் சேர்த்திருந்த ஈர்ப்பு காரணமாக கட்சியினுடைய தலைமைக்கு வந்திருந்தார். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் பாஜகவிலிருந்து தன்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்து பாஜக தேசிய தலைமையினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே ஆளுநராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். ஆளுநர் ஆன பிறகும் அந்த நாகாலாந்து மாநிலத்திற்கு அவருக்கு ஆளுநர் பொறுப்பை தேசிய தலைமை பாஜகவினுடைய தேசிய தலைமையினுடைய அறிவுறுத்தல் படி வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் நாகாலாந்து மாநிலம் என்பது பிரிவினைவாத கருத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய குழுக்கள் இயங்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திற்கு ஆளுநர்களை நியமிக்கும் பொழுது அவர்கள் அரசியலில் கைதேர்ந்தவர்களாக, குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய பிரிவினைவாத குழுக்களோடு பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பதை வழக்கமாக வைத்துதான் ஆளுநர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாகாலாந்தினுடைய ஆளுநராக இல கணேசனை நியமனம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் சென்னையில் அவர் தங்கியிருந்த பொழுது கடந்த வாரத்திலே தவறி வீட்டுக்குள் கீழே விழுந்த பொழுது தலையில் பலமான அடிபட்டு இருக்கின்றது. அதன் காரணமாக இரத்த உறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் தான் இல கணேசன் அவர்களுக்கு அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டும் அவருடைய உடல்நிலையை இயல்புக்கு கொண்டு வர முடியவில்லை. குறிப்பாக அவர் தவறி விழுந்த நொடி தொடங்கி உயிரிழக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை நேற்று மாலை 6:23 மணி வரை சுயநினைவு அற்ற நிலையிலேயே இருந்திருக்கின்றார். அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் மிகவும் குறைவானவர்களே. ஏனென்றால் அவருடைய அண்ணன், அவருக்கு நெருக்கமானவர், சொந்த அண்ணன், அவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடந்த ஆண்டில் இறந்து விட்டார். அவருடைய அண்ணன் மனைவி மட்டும்தான் குடும்ப உறுப்பினர் என்று இருக்கின்றார். அண்ணன் மனைவி, அண்ணன் மகள் என்று ஒரு 4-5 பேர் மட்டும்தான் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் 70-80களில் இருந்த RSS சித்தாந்தவாதிகள் எல்லாம் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையை தவிர்த்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். திருமணம் செய்து கொள்ளாமல் முழுவதுமாக RSS பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக RSS இயக்கம் எந்த மாநிலத்திற்கு சென்று பணி செய்ய சொல்லுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு உடனடியாக கிளம்பி சென்று பணி செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தஞ்சையில் பிறந்து ரெவென்யூ துறையில், வருவாய்த்துறையிலே ஆய்வாளர் நிலையில் இருந்த இல கணேசனும் அந்த சித்தாந்தத்தின் மீதான ஈர்ப்பு, இந்துத்துவாவின் மீதான ஈர்ப்பு, ஒட்டுமொத்த பாரத தேசம் என்கின்ற ஒரு பரந்துபட்ட பார்வை இவற்றின் காரணமாக தன்னை இணைத்துக் கொண்டார். 80 வயதில் தமிழ்நாட்டை சார்ந்த அந்த மூத்த அரசியல் தலைவராக இருந்து நாகாலாந்தினுடைய ஆளுநராக தற்போது இருக்கக்கூடிய இல கணேசன் மறைந்திருந்த நிலையில் இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.